ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையிலே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கிறோம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி அவருக்கு கொடுத்ததான ஒரு வாக்குத்தத்தம், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீர் ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லி, அதன்படியே அந்த ஆசீர்வாதத்திற்கு பாத்திரவானாக ஆபிரகாம் நடந்து கொண்டார். அந்த ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமாக சுதந்தரித்தார். கர்த்தர் அவரை மென்மேலுமாக ஆசீர்வதித்து பெருமைப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்று தங்களுடைய பெயரை பெருமிதப்படுத்தும்படியாக எத்தனையோ வழிகளை மனிதர்கள் கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். அதற்காக தங்களுடைய ஜீவனையும் இழப்பதற்கு தயாராகவும் காணப்படுகிறார்கள். ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை. பாருங்கள், சாகசம் செய்கிறதான சாதனையாளர்கள் அவர்கள் என்ன செய்கிற உயரமான கயற்றில் அவர்கள் நடப்பார்கள். பார்ப்பவர்கள் அதை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கே மிகவும் பயமாக தோன்றும். ஒரு பழமொழி இவ்வாறாக உள்ளது, கரணம் தப்பினால் மரணம் என்று சொல்லி. அப்படிப்பட்ட பயங்கரமான செயல்களில் ஈடுபடுவதனுடைய நோக்கம் என்னவென்றால், எப்படியாகிலும் சாதனை செய்கிறதான அந்த வீரன் அல்லது ஒரு வீரங்கனை தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சாதனையை நிகழ்த்தி தன்னுடைய பெயருக்கு சொந்தக்காரராக மாற வேண்டும் என்பதற்காக அவ்வாறாக செய்கிறார்கள். ஆனால் அந்த பெயரை தன்னுடைய சாதனை வெல்லும்படியாக வேறொருவர் கடந்து வந்து அதை வென்று விடுகிறதான பொழுது தன்னுடைய பெயர் அங்கே மங்கி விடுகிறது. ஆனால் கர்த்தர் ஒரு மனிதனுடைய பெயரை பெருமிதப்படுத்தினால் யாரும் அதை மேற்கொள்ளவே முடியாது. பரிசுத்த வேதாகமத்திலே சாலமோன் ராஜாவின் பெயரை கர்த்தர் எவ்விதமாக பெருமைப்படுத்தினார் என்று சொன்னால், உனக்கு முன்னும் உனக்கு பின்னும் உனக்கு சரியாக ஒருவனும் எழும்புவதில்லை என்று சொல்லி சாலமோன் ராஜாவை கர்த்தர் பெருமிதப்படுத்தினார். அதே தேவனின் நாட்களில் உங்களையும் உங்கள் பிள்ளைகளின் பெயர்களையும் பெருமிதப்படுத்துகிறதான பொழுது யாரும் அதற்கு சரியாக ஒரு நாளும் எழும்பவே முடியாது. நீங்கள் விசுவாசியுங்கள், நிச்சயமாக கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்திற்கு பாத்திரவான்களாக உங்களை மாற்றுவார். ஆபிரகாம் விசுவாசித்தார், அவருடைய பெயரை கர்த்தர் பெருமிதப்படுத்தினார் என்று சொன்னால், நாட்களில் நீங்களும் ஒரு ஆபிரகாமை போல தெய்வ சமூகத்திலே உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறதான பொழுது, கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறதான பொழுது, அந்த விசுவாசத்தின்படி கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவார். உங்களுடைய பெயரை கர்த்தர் நிச்சயமாக பெருமைப்படுத்துவார். ஜெபிக்கலாமா? நேசிக்கிற அன்பின் நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. நீர் எங்களை பெருமைப்படுத்துகிற தேவனப்பா, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாட்கள் ஆண்டவரே, அதற்கு பாத்திரவான்களாக என் தகப்பன் யாவரையும் மாற்றுவீராக. ஆபிரகாம் விசுவாசித்தார், வார்த்தையை நம்பினார், அதன்படி அவர் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார். நாட்களில் நாங்களும் உடைய வார்த்தையின்படி ஆண்டவரே, வார்த்தையை நீர் எங்களோடு கூட பேசுகிறதான பொழுது அதை ஏற்றுக்கொள்ளத்தக்கதான மனப்பக்குவத்தை தகப்பனை யாவருக்கும் கொடுப்பீராக. வார்த்தையின்படி வாழ்ந்து அதற்கு பாத்திரவான்களாய் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்வதற்கு பாத்திரவான்களாக தகப்பனை யாவருக்கும் அப்படிப்பட்ட கிருபையில கொடுத்து இது வழி நடத்தும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.